அற்பத்திலும் அற்பமான உலகு மறுமை நீண்ட நெடிய காலம். அப்படிப்பட்ட நெடிய காலத்திலே உள்ள கொடுமைகளை பற்றி குர்ஆன் வர்ணிக்கிறது. சூரியன் 1 மைல் தூரத்திலே கொண்டு வந்து நிறுத்தப்படும். சூரியன் 1 மைல் தூரத்திலேயா? கற்பனை பண்ணி பாருங்க, எப்படி இருக்கும் இந்த நாளுடைய வேதனை. நம்முடைய வேதனை அதிகப்படுத்துறதுக்கு சூரியன் 1 மைல் தூரத்தில். இப்ப சூரியனே இல்ல, மறந்து போச்சுல, வேற ஏதோ ஒரு பகுதிக்கு போயிடுச்சுல. இரவுல தானே உட்கார்ந்து இருக்கிறோம். பகல் நேரத்தில் சூரியன் வந்துவிட்டு போய் கிட்டத்தட்ட 3 மணி நேரத்தை கடந்து விட்டோம். 6 மணி 6:30 மணிக்கு சூரியன் கடந்துருச்சு. 7:30 8:30 9:30 சொல்லி 2:30 மணி நேரத்தை தாண்டி விட்டோம். வந்துட்டு போன சூரியனுடைய வெப்பம் இப்ப இந்த நிமிடம் வரைக்கும் அனுபவிக்கிறோம். எப்ப வெக்கையா இருக்குது, ஒரு காத்து இல்லையே, இப்படி வேகுத. இரவு நேரம் வெப்பத்திற்குரிய நேரமா? குளிர்ச்சி நிறைந்திருக்கிற சூரியனை பார்க்காத பல மணி நேரங்களுக்கு முன்னால் வந்து சென்ற சூரியனுடைய வெப்பத்தை தாங்க முடியவில்லை. அதுவும் எவ்வளவு தூரத்திலே வந்து சென்றது? 500 கிலோமீட்டர் தூரத்திலேயா? 50 கிலோமீட்டர் தூரத்திலேயா? 5 கிலோமீட்டர் தூரத்திலேயா? பல கோடானு 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 மைல் தூரத்திலே அப்படியே சூரியன் கடந்து சென்றிருக்கிறது. அந்த சூரியனுடைய வெப்பத்தை தாங்க முடியாமல் நாக்கு வறண்டு போய் கிடக்கிற சூழ்நிலையில் கியாமத் நாளையிலே விசாரணையின் பொழுது 1 மைல் தூரத்திலே சூரியன், நாம் நிற்கிற பூமி செம்புத்தரையாக மாற்றப்படும். மேலிருந்து உஷ்ணம், கீழிருந்து உஷ்ணம். இறைவன் சொல்லுகிறான் சூரத்துல் ஹஜ் என்ற அத்தியாயத்தினுடைய முதல் வசனத்திலே, யா அய்யுன்னாஸ், மனிதர்களே, இத்தகு ரப்பக்கும், உங்கள் இறைவனை அஞ்சிக் கொள்ளுங்கள். இன்ன ஸல்ஸலத ஸாஅத்தி ஷைஉன் அஸீம், அந்த நாளுடைய கடுமை, அந்த நாளுடைய ஆட்டம் மகத்தானது, கடுமையானது.